ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இந்த அருணாச்சல ஆர்கைவ்ஸ் வெப்சைட்டில் வந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். 1948 டைம் பீரியடில் கிருஷ்ண பிரேம் அப்படின்னு சொல்லி கோபால்தா அப்படின்னு அவரே ஒரு வைஷ்ணவா செயிண்ட். அவர் வந்து நம்ம திருவண்ணாமலையில் வந்து நம்ம ரமண பகவானை பார்க்குறார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து பாண்டிச்சேரி போய் ஸ்ரீ அரவிந்தோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு ரமண பகவானையும் வந்து பார்க்குறார். அப்போது பகவானுக்கு வந்து அவரோட வந்தது கேஎஸ் சக்கரவர்த்தியோ சம்படி இஸ் ட்ரைங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் டு பகவான். பகவான் வந்து அவர் அங்கோஸ்தமாய் போட்டுருப்பார், சின்ன துண்டு போட்டு அதை வச்சு ஸ்டாப் பண்ணுறார். நீ ஒன்றும் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி அவரை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வர சொல்லணும். பகவான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோன் ஸ்லாப்பில் இது பண்ணுறார். அதுக்கப்புறம் அவள் 3 பிரசாதம் கொண்டு வரா. 3த்தையும் தனித்தனியாக இது பண்ணதை பகவான் எட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். அதுக்கப்புறம் கிருஷ்ண பிரேமுக்கு வந்து உரப்பு இல்லாமல், ஏன்னா ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்துட்டு அதை ஆசிரியச்சிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சமைங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். பகவானுக்கு ரொம்ப அருகிலேயே உட்காந்து அவர் வந்து ஹீஸ் ஹேவிங் ஹிஸ் மீல்ஸ். ஸோ 2 பேருமே வந்து ஒரு அற்புதமான ஒரு அவள் 2 பேரும் என்ன ஸ்டேட்டில் நம்மளாலலாம் கற்பனையே பண்ண முடியல. ஸோ வந்து அங்கே வந்து சீக்கர் ஒருத்தர் வரார், ஒருத்தரை பார்க்குறாருங்கிற இது இல்லாமல் பகவானை பார்க்குறார். பிரம்மத்தை பார்க்குறது அப்படின்னு அவள்லாம் இருந்திருப்பாளோ என்னமோ தெரில. இதில் என்னென்னா, இந்த டென்னிஸ் ஹார்ட்டல் தான் நினைக்கிறேன், அந்த அருணாச்சல ஆர்கைவ் வெப்சைட்டில் இருந்தவர் திடீர்னு அவர் வந்து கான்டாக்ட்லேயே இப்போ யார்ட்டையும் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவெல்லாம் கிரஹாம் பாய்டும் சரி, கிரஹாம் பாய்டை நினச்சிக்காமல் என்னால் இருக்க முடியல. இன்றைக்கி பர்த்டே நிறையா தடவை கிரஹாம் பாய்ட்டெல்லாம் பேசியிருக்கேன். ஹீ இஸ் நோ மோர் கிரஹாம் பாய்ட். ஓகே, கிரஹாம் பாய்டு வந்து அருணாச்சல ரமணா ஃபோரம் நடத்திட்டு இருந்தார். இவாளெல்லாம் நான் இப்போ இருக்கிறவாளை சொல்கிறேன். டென்னிஸ் ஹார்ட்டலும் சரி, இந்த கிரஹாம் பாய்டும் சரி. டென்னிஸ் ஹார்ட்டல் இருக்கார், எங்கே இருக்காருன்னு தான் தெரியல. அவர் வந்து அந்த வெப்சைட்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தார். நம்ம கிரஹாம் பாய்டு வந்து அப்படி ஒரு அற்புதமான ரமண பக்தி பிரவாகத்தோடு இருந்தார். கனடாலெல்லாம் அவரெல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கார். பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கார். அப்போல்லாம் கேம்பிளிங் அடிக்ஷன், அதுலேருந்தெல்லாம் என்ன மருந்து இல்லை மாத்திரை இல்லை குணப்படுத்தினது நம்ம ரமணநாமம் தான். நமக்கு எல்லாருக்குமே அதே மருந்து, ஏன்னா மலை மருந்தாயுள் அருணாச்சலான்னு சொல்லிட்டார். அதனால தான் நம்ம பகவான் அக்ஷரமண மாலையில். அதனால் நம்ம எல்லோரும் ரமண பகவானை எப்போவுமே நித்தியமாக நினச்சிப்போம். ரமண சத்குருவை வந்து கைவிடாமல் பிடிச்சிப்போம். நம்ம மெய்விடாத நீலகண்ட குருவே, விஷ்ணு வடிவான ஞான குருவே, மலர் மீதி மலைகள் தோறும் நான்கு குருவே, கைவிடாத நர்மனு கண்மனாய் கருணாகர் கடவுளே, நமசிவாய சாந்தாய சுதாய பரமாத்மனே, சச்சிதானந்தம் ரூபாய் தட்சிணாமூர்த்தி நமகா. இப்போது தட்சிணாமூர்த்தி சோத்தம் தமிழில் நான் பாராயணம் பண்ண போகிறேன். இந்த ஷார்ட்ஸுக்காக 3 நிமிஷத்தில் அவசரமாலாம் பேச முடியாது. இதை கேட்டுட்டு போங்க. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் நம்ம 2மே நெட்ரு பண்ணணும். எது தெரியுமா? தமிழ் வெர்ஷன் பகவான் எழுதினது, சங்கராச்சாரியார் ஆதிசங்கர் எழுதின சமஸ்கிருத வெர்ஷன். 2மே தரவாக இருக்கணும். நம்ம